ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேப்பிடோ ஓட்ட போகிறேன்னு சொல்ல முடியாது. நான் வழக்கமாக ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? ஏன் இவ்வளோ நாள் எடுக்கலைன்னா சில பல பிரச்சனைகள், சில டைம் மைண்டே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒன்றுலையும் ஃபோக்கஸே பண்ண முடியல நான் கரெக்டாக. ஏன்னா இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது அப்போது அப்படி இருக்க மைண்ட் செட்டில் இதில் வேறு நம்ம இனி தானே ஃபோக்கஸ் பண்ணுவான்னு அப்படியே ஒரு இதில் அப்படியே வீடியோ எடுக்காமல் விட்டேன். அது என்னெல்லாம் இருக்குன்னு நான் அப்புறம் மட்டும் சொல்லி தரேன். நேற்றே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆல்ரெடி இருக்க பிரச்சனை பார்த்தாதுன்னு புதுசாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. எப்படின்னா, நேற்றே பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டேன். பார்த்தாச்சுன்னா கரெக்டாக இந்த ஆல்ரெடி பேக் டயர் வேலை கட்டிட்டு இருந்துச்சு, மாற்றிட்டேன். நேற்று ஃப்ரண்ட் டயர் மொத்தமாட்டே போயிடுச்சு தேஞ்சு. நேற்றே கரெக்டாக இங்கே பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்புனேன். பார்த்தாச்சுன்னா போகிற வழியிலே பஞ்சர் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நான் ஒரு சின்ன பஞ்சர் தான் இருக்கும்ன்ட்டு வெயிட் பண்ணுங்கள். நிறைய பெட்ரோல் போட்டேன். பெட்ரோலுக்கு நம்ம தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், தண்ணி பிடிச்சிட்டோம். நேற்றைக்கு நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். இங்கேருந்து பெட்ரோல் போட்டு கிளம்புனேன். ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்புனேன். பார்த்தாச்சுன்னா போகிற வழியிலே பஞ்சர் ஆச்சு. நான் சரி, ஓகே, என்கிட்ட பஞ்சர் கேட்லாம் இருந்துச்சு, நம்மளே போட்டுக்கலான்னு பஞ்சர் என்ன எங்கே பார்த்துட்ருக்கேன். பார்த்தாச்சுன்னா டயரை மொத்தம் போயிடுச்சு. நான் அதில் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த டயருக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் வரும்ல, அந்த பேட்டர்ன் அப்படியே கேப் பட்டுருக்கு. அதிலெல்லாம் பஞ்சரே போட முடியாது. எனக்கு போய் தோணுச்சு. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தாச்சுன்னா கடை வேறு இல்லாமல் இருந்துச்சு. டைம் ஆயிடுச்சு. அந்த டைமில் கடை வேறு எதுவும் இல்லை, மாற்றலான்னு பார்த்தாச்சுன்னா. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தான் எந்திரிச்சு டயரை மாற்றிட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது சில போனால் பின்னாடி டயரை மாற்றிருக்கோம், நம்ம ஃப்ரண்ட் டயரை மாற்றிருக்கோம். 2 டயரை மாற்றிருக்கோம். இன்னும் டயர் எதுவும் வேலை காட்டணும்னு நம்புகிறேன். எங்கே சொல்ல முடியாது, என் நேரத்துக்கு இப்போ பஞ்சர் ஆகும். இங்கேயே வெயிட் பண்ணலாமா? நான் இன்றைக்கி 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு. இப்போ மணி என்ன 6:41 ஆகுது. ஒரு பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். ஆர்டர் எதுவும் வரல, என்ன லைட்டாக தாம்பரத்துக்கு மூவ் ஆகிடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:46 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எங்கே பார்த்தீங்கன்னா தாம்பரம் வெஸ்ட்டு வந்துச்சு. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்காது, அதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. நான் அப்செட் பண்ணிட்டேன். அதுவும் பைக் பூஸ்ட் தான் போட்டிருக்காங்க. கைஸ், அப்புறம் எது ஒன்று சொல்லியே ஆகணும். இது என்ன மேட்டர்னா, இப்போது நான் கொஞ்சம் நாளாக ஓட்டிகிட்ருக்கேன் ரேப்பிடோ. அது பார்த்தாச்சுன்னா பைக் பூஸ்ட் ஆர்டரு, பைக் டாக்ஸி ஆர்டரு 2 ஆர்டர் இருக்கும். நம்ம இந்த ரைடு எடுக்கிறதுல காருக்காரன் விரட்டிட்டு வரான், வந்து ஏற்றிட போகிறான். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்குது நம்ம ரைடு எடுக்கிறதுல. அது இப்போ பார்த்தாச்சுன்னா பைக் பூஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ஏகப்பட்ட ஆர்டர் வருது. அதாவது இப்போது ஏகப்பட்ட ஆர்டர்னா 10ல் 1 ஆர்டர் தான் பைக் டாக்ஸி, மற்றபடி எல்லாமே பைக் பூஸ்ட் தான். சொல்கிறதில்ல, புரியுதா? அதாவது 10 ஆர்டர் வருதுன்னா ஒரே ஒரு ஆர்டர் தான் பைக் டாக்ஸியில் வருது. மற்ற எல்லாமே பைக் பூஸ்ட்டு அடித்து தள்ளுறான் பைக் பூஸ்ட் ஆர்டரு. அது எனக்கு என்ன மேட்டர்னு எதுவும் புரியல. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரில, எனக்கு இப்படி தான் வருது. நான் அதில் நினைக்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் இப்போது அந்த பைக் டாக்ஸியாக நிறைய இருக்க மொபைல் எடுத்து தூக்கியிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் பைக் பூஸ்ட்டை போட்டுட்ருக்கான். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓட்டிகிட்ருக்கான். அவன்கிட்ட கேட்டால அவனும் அப்படி தான் இருந்தான். ஏகப்பட்ட ஆர்டர் பைக் பூஸ்ட்டு தான் வருதுன்னு. ஸோ அந்த 2 ஆர்டருக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போது பைக் டாக்ஸி ஆர்டர், பைக் பூஸ்ட் ஆர்டர் 2 இருக்குல்ல. அது இப்போது பைக் டாக்ஸிக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், பைக் பூஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதாவது பைக் பூஸ்ட்டுன்னு சொல்கிறது பேருக்கு தான் பூஸ்ட்டு, எங்களுக்கு அது அமௌண்ட் ரொம்ப கம்மி. அவ்வளோதான். அதனால தான் கதறோம். நம்ம எங்கள் லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் இந்த டேனிங்கில் தான் போட்டிருக்காங்க லொக்கேஷன். என்னடா இது? இங்கே தான் லொக்கேஷன் முடியுது. இங்கேனே கால் பண்ணி பார்ப்போம். எப்படி போகலாமா? ஓகே, போகலாம். ஓடிபி சொல்லுங்க. உட்காருங்க. அக்கா 9155 9100. ஓகே, சாரியை பார்த்து வச்சுக்கோங்க. யார்கிட்ட சொல்லுக்கு? அக்கா நான் பஸ் சொல்கிறது. அக்கா சாரியை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. போகலாமாக்கா? ஓகே. ஐயோ, போட்டுற வேறு ஏதோ ஒரு ஆர்டர் இருக்குது, ஆஃப் பண்ண மறந்துட்டேன். 222 அட்டாங்க ஐயால. இந்த பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்.
சரி கரெக்டாக 100 மீட்டர்லேயே பிக்கப்பு. ஆஃப்லைனில் போட்டுருவோம், ஏன் பார்த்துட்டு இருந்தால் கடுப்பாகும். ஓகே கைஸ், நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்ரு 12 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம்னு போட்டிருக்கு. ஓகே, கரெக்டாக மதுரை பைபாஸ் கிராசிங் கிட்ட வருது. நேற்றுக்கு அந்த ஏரியாவில் போகும்போது தான் பைக் வேலையாக கிடச்சி பஞ்சர் ஆச்சு. சொல்லுங்கள். ஓ, இந்த ஏரியாவில் பெய்யுது, அங்கே பெய்யலையாம்மா? ஓகே ஓகே ஓகே. மொபைலில் வீடியோ எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? ஓகேக்கா, ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஏரியா விட்டு ஏரியா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் பெஞ்சிருக்கு, பக்கத்து ஏரியாவில் பெய்யலை. எங்கே லொக்கேஷனு? ஓகே ஓகே ஓகேக்கா. $45 கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு டோட்டலாக ஒரு 4.3 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க பிக்கப் பண்ணதுலேருந்து கரெக்டாக 45 ரூபா வந்திருக்கு. பரவாயில்ல, பைக் பூஸ்டர் இருந்தாலும் ஓகே தான். கிலோமீட்டருக்கு ஓரளவு 10 ரூபா அந்த மாதிரி வச்சு வருது, சின்ன கிலோமீட்டர் இருந்தால் கூட. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் இன்றைக்கி பர்ஸ் எடுத்துனானே ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்கள வரும்போது தான் நோட் பண்ணேன், ஏதோ ஒன்று கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ பாக்கெட்டில் வச்சேன், பர்ஸ் இல்லை. நான் பர்ஸ் தான் கீழே விழுந்துருன்னு பார்த்தாச்சுன்னா எதுவுமே இல்லை. என் பொருளை நான் இனி எடுத்தேனா இல்லை எடுக்கலையா? காய்ஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 7:19 ஆகுது. நான் அவங்கள இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் ட்ராப் பண்ணி இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம். இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தான். கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளாடியே பிக்கப்பு, நங்கநல்லூர் ட்ராப் ஒரு 15 கிலோமீட்டர் வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இதுவும் பைக் பூஸ்ட் தான். ஒரு 150 ரூபா கிடைக்கும் மிஞ்சி போனால், அவ்வளோதான். அதே நார்மல் பைக் டாக்ஸியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? கண்டிப்பாக ஒரு 180 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். 180, 90 அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல கைஸ். அதான் நான் கேட்ட டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. பைக் பூஸ்ட் ஆர்டர் அதிகமாட்டுறதா இல்லை பைக் டாக்ஸி ஆர்டர் அதிகமாட்டுறதா? உங்களுக்கும் இப்படி தான் நான் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இங்கே தான் எனக்கும் தெரியும். ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் இருக்குன்ட்டு. ஏன்னா பேசாமல் அந்த ப்ரோட்டே கேட்டுடலாமா? இப்போ புக் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்டுடலாமா, நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் காமிச்சா இல்லை 2 ஆப்ஷன் காமிச்சான்னு? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரேப்பில் புக் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு தெரியும், பைக் டாக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பைக் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அந்த பைக் இப்போ நான் அதாவது சொல்கிறேன், இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா பைக் லைட்டுன்ற ஆப்ஷன் தான் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். பைக் டாக்ஸி, பைக் லைட்டு. ஆனால் எங்களுக்கு வரும்போது பைக் பூஸ்ட்னு வரும், அந்த பைக் லைட் ஆர்டர். அவங்கள்ட்ட அப்படின்னா கேட்கலான்ட்டு இருக்கேன் நான், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருந்துச்சா இல்லை 2 ஆப்ஷன் இருந்துச்சான்ட்டு. இங்கே தான் கைஸ் லொக்கேஷன். இங்கே நம்ம வெயிட் பண்ணோம். லொக்கேஷன் இங்கே தான் முடியுது. கால் பண்ணிடலாமா? ஓடிபி ப்ரோ 9357. போகலாமா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் இப்போ பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் ஏன்னா ரைடு வந்து 15 தான் வந்துச்சு, தெரில. 16 கிலோமீட்டரு 36 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. ப்ரோ, இப்போ நீங்கள் ரேப்பில் புக் பண்ணீங்கல்ல, புக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா இல்லை 2 ஆப்ஷன் இருந்துச்சா பைக்கில்? பைக்கில் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது பைக் டாக்ஸின்னு இருந்துச்சா இல்லை பைக் லைட்டுன்னு இருந்துச்சா? பைக் டாக்ஸின்னு தான் இருக்குது. பைக் டாக்ஸின்னு இருந்துச்சு. ஒரே ஒரு ஆப்ஷன் தானா? ஓகேண்ணா, ஓகே ஓகே. இருந்துச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. 2 ஆப்ஷன் வருதா என்ன? இல்லை, நேரமே இருந்துச்சு, ஒன்றா தூக்கியிருக்கான் போல். நான் நினச்சது கரெக்டு தான் போல். அதாவது இப்போது நான் சொன்னேன் இல்லை, அவரோட தூக்கியிருப்பானு அந்த ஆப்ஷனை. இவங்களை இப்போ கேட்டேன், 2 ஆப்ஷன் இருந்துச்சா இல்லை ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஆனால் அது பைக் டாக்ஸின்னு தானாங்க. நேரமே இருந்தது பைக் லைட்டுன்னு இருக்கும். பட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பைக் டாக்ஸின்னு மட்டும் தான் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்தது பைக் பூஸ்ட் ஆர்டர் தான் வந்துச்சு. ஸோ
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேக்ஸிமம் இப்போ அந்த பைக் டேக்ஸியை தூக்கியிருக்கான். பைக் டேக்ஸ் அதாவது பைக் பூஸ்ட்டுன்றது பைக் நானே குழம்புறேன். பைக் பூஸ்ட்டு பைக் டேக்ஸி ரெண்டு இருந்ததில் பைக் டேக்ஸியை தூக்கிட்டு பைக் பூஸ்ட்டை இப்போ பைக் டேக்ஸி ஆக்கியிருக்கான். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுமானே எனக்கு புரியல. அரே யார் 164 ஓகே ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அனிருத் இந்த ரைடு வந்து 164 வந்திருக்கு. கஸ்டமர் 175 பண்ணியிருக்காரு டன்னு. ஆனால் நமக்கு இந்த ரைடில் கிடச்சது 153 ரூபா. இப்படி 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 ஏதோ ஒரு ரைடு வந்துச்சு 20 பெருங்குளத்தூரா எங்கேன்னு தெரில, டக்குன்னு அடிச்சுட்டேன். சச்சோ எங்கேன்னு வர தெரியலையே. அப்படியா இல்லை அப்படியா அங்கே இந்த போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ரைடுக்கு மேலே ரைடு வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, அதனால் அந்த பைக் பூஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணேன். மற்றபடி இடத்த பார்க்கல. பைக் டேக்ஸியாக பைக் பூஸ்ட் அதுதான் கண்ணு போகுது. இருந்தாலும் நான் தூக்கிட்டேன் காய்ஸ். அப்புறம் ஒன்று சொல்ல போனால் பைக்கில் பிக்கப்பே இல்லை காய்ஸ். எனக்கு ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. போன வாரம்லாம் நான் ஒரு அண்ணாவை எங்கே இருந்தேன்னா கரெக்டாக கேகே நகர் இருந்து நினைக்கிறேன். கேகே நகரில் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணோம். நான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஃப்ரெண்டு உட்கார வச்சுட்டு வரேன். அந்த கத்திப்புற பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏறுறேன். வண்டி 20 தான், அதை தாண்ட மாட்டேங்குது. நான் என்ன தான் போட்டு கியரை டவுன் பண்ணிட்டு முறுக்குறாலும் அந்த 20 தாண்ட மாட்டேங்குது. அவர் என்ன பார்க்குறாரு ஒரு டைப் பாட்டு, என்னடா பைக் வச்சுருக்கான்ட்டு. லொக்கேஷன் இங்கே தான் போட்டிருக்காங்க. ஓகே கால் பண்ணுவோம். கால் பண்ணேன் வாரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் கொஞ்சம் வருத்தமாட்டிருக்கு. இப்போ ரைடு அப்செட் பண்ண உடனே கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம வந்த அப்புறம் கால் பண்ணி கூப்பிட வேண்டியிருக்கு. வாங்கண்ணா, நான் தான் அண்ணா. ஐயோ அவர் தான் நினைக்கிறேன். வந்து அப்படியே வந்து மொபைலை பார்த்துட்ருக்காரு. நான் ரேப்பிடாவா வாங்க. ஐயோ ஓடிபி 2239. சாரி கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். சரி ஓகே. பெருங்குளத்தூரா? பஸ் 8:30 மணி. 8:30 மணியா? வாய்ப்பே இல்லை, நான் போக முடியாது. இதே 8:45 தான் டைம் போட்டிருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும். லிஞ்ச் ஹெல்மெட்டை போட்டுக்கோங்கண்ணா. போட்டுக்கணும். கொஞ்சம் லேட் இருக்குது. 9 போட்டு நேராக போங்க. நான் வண்டி சொல்லுவேன். அப்புறம் நான் இந்த டைமை இன்க்ரீஸ் பண்ண, அதாவது இப்போ நான் நேரமே எல்லாம் நைட்டில் ஓட்டுறேன்னா இப்போ ஒரு 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் 6 மணி சிலப்போ அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போல்லாம் அதாவது கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும், வீடியோட லென்த் ஜாஸ்தியாகும். ஸோ ஃபுல்லாக வரல, நான் கொஞ்சம் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சிலப்போ கட் பண்ணி தான் போடுவேன். ஓகேவா? ஒன்றும் வச்சுக்காதீங்க காய்ஸ். ஏன்னா ரொம்ப லாங்காட்டு போட்டாச்சுன்னா டைமு ஜாஸ்தியாகிடும். அது இல்லாமல் வீடியோலாம் ரொம்ப லெந்தாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுவேன் மேக்ஸிமம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் போகிற வழியில சரியான டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய ஆப்போசிட்டில் தான் இருக்கும். நம்ம அங்கே ஒரு பெருங்குளத்தூரில் ஒரு ரைடு ட்ராப் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே நான் அதை வீடியோ எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ட்ராப் பண்ணது அது ஏன்னா அவங்கள பஸ்ஸு லேட் ஆச்சுன்னு கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்துட்டேன். அதில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவங்கள அங்கே ட்ராப் பண்ணேன். அப்புறம் பெருங்குளத்தூரில் வந்துட்டு இங்கே கிளாம்பாக்கத்துக்கு ஒரு ரைடு வந்துச்சு, ஒரு 3.8 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஸோ அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அவங்கள 9:10 ட்ராப் பண்ணிட்டேன் இங்கே பஸ் ஸ்டாண்டில். இப்போ மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 9:55 ஆகுது. நான் 10 மணி நேரம் பார்த்துட்டு ஆர்டர் எதுவும் இல்லைன்னு அப்படியே போகலான்னு நினச்சிருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா கோவூர். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்ரு அந்த மாதிரி வந்துச்சு. 8 to 7. ஓகே 8 to 7 விருகம்பாக்கம். பரவாயில்ல, ஹெல்மெட் வச்சுருக்காரு போல இருக்குது. ஓகே, நான் கண்டிப்பாக இது பைக் பூஸ்ட் தான் இருக்கும். நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பைக் பூஸ்ட் தான். 259 பெரும்பாக்கம்மா. இந்த ரைடு இதுக்கு முன்னாடி வந்து என்னால் எடுக்க முடியல. பட் திரும்பவும் வருது. வேணாம், வேறு யாரும் எடுத்துகிட்டு போட்டோம். போகலாமண்ணா.
ரேப்பிடோவில் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரைடு வந்துருக்கு, அதே நான் தூக்கிட்டேன் உடல. உடல 2 ரைடு வந்துச்சு. ஒரு ரைடு ஒரு 150 160 அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் இது ஒரு ரைடு. இந்த ரைடு இதுக்கு முன்னாடியே வந்துச்சு, அப்போது எடுத்துட்டாங்க. அப்போவே ட்ரை பண்ணி எடுக்க முடியல. இப்போ திரும்ப வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 கிலோமீட்ரு 35 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. 10:30. நிறையும் சாப்பிடவே இல்லை. இந்த ரைடை முடிச்சுட்டு எங்கேயாச்சும் கடை இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. இந்த மொபைலில் சார்ஜ் வேறு ஏற மாட்டேங்குது கைஸ். நான் பண்ண ஒரு வேண்டாத வேலை. நான் லாஸ்ட்டாட்டு ஒரு வீடியோ போடக்கு இல்லை ஆமாம், லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் இந்த மொபைல் ஃபுல்லாகவே நான் என்னது இந்த கேமராவில் வீடியோ எடுப்பேன். மொபைலில் தான் எடிட் பண்ணுறது, வேறு எதுவும் கிடையாது. இந்த மொபைலில் தான் நான் எடிட் பண்ணுவேன். அப்புறம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வல்ல போல் வேலை காட்டும், அடிக்கடி ஏதாச்சும் வேலை காட்டிகிட்டே இருக்கும். அன்றைக்கி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராகவே காட்டிடுச்சு. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், அது திரும்ப எரர்னு வந்துகிட்டே இருந்தேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. மண்டைக்கு டென்ஷன் வேறு ஏறிடுச்சு. அன்னைக்கு மொத்தத்தில் ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கடையில் இது வேறு எப்படி காட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. மொபைல் எடுத்து ஒரு எரிஞ்சிட்டேன். அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் இதில் இந்த டைப் சி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹெட்செட் பின்ன இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைப் சியில் தான் ஹெட்செட் அப்படியே போட்டு யூஸ் பண்ணுவேன், ஒயர் ஹெட்செட்டு. அன்றைக்கி எடுத்து எரிஞ்சால அந்த ஹெட்செட் அந்த பின் அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு, அப்படியே வளைஞ்சிருச்சு. அதில் இந்த சார்ஜர் போட்டு வேறு ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு போல இருக்குது. நான் இப்போ இதில் சார்ஜர் போட ஏறவே மாட்டேங்குது. ஏறுற மாதிரி அந்த தெரியுது, ஆனால் சார்ஜ் ஏறலை. இந்த சார்ஜரும் இப்படி தான். நான் இப்போ நார்மலாக மொபைல் சார்ஜர் போடுவோம்ல, அது போட்டாலும் ஏற மாட்டேங்குது. நீ ஏதாச்சும் மொபைல் கடையில் கொடுத்து ரெடி பண்ணணும். அது பின்ன நான் பண்ண வேண்டாம் வேலை தான் அது. அது இல்லாமல் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு சொன்னேன்ல. சரி ஓகே, இது இப்படி கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதை அப்படியே ஒதுக்கிங்க. நான் இந்த பைக்குக்கு R15 எடுத்தேன். இல்லை, அதுக்கு புக்கு பேப்பர் மாற்ற கொடுத்து கரெக்டாக மே 10 ஆமாம், மே மாதம் 10ஆம் தேதி டெலிவரி எடுத்தேன். அன்றைக்கே எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. புக்கு பேப்பர் என்னது இது நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணாங்க. மே ஜூன் ஜூலை கரெக்டாக வாங்க சொன்னாங்க. ஒரு 2 மாதத்துக்குள்ளாடி கண்டிப்பாக கையில் கிடச்சிரும். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒரு 15 நாள்லேயே வந்துருக்கு. எப்படி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு R15 எடுத்தேன், அவனுக்கெல்லாம் 15 நாள்லேயே அந்த புக்கு பேப்பர் அவனுக்கு கையில் கிடச்சிருச்சு. சரி ஓகே, இவங்க 2 மாதம் சொன்னாங்க. சரி கர்மம் போய் தொலையிட்டோம், நம்ம கையில் கிடச்சா போதும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்தேன். இருந்தாலுமே நான் அதை மே 10 பைக்கு டெலிவரி எடுத்தேன். இல்லை, அதுக்கப்புறம் ஜூன் கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும். ஜூன் ஒரு 10 இருக்கும்போது நான் அப்போ கால் பண்ணி கேட்டேன், ஆனால் என்னாச்சு, என்ன நிலவரம், கிடைக்க வாய்ப்பு இருக்கா, எதுவும் கிடைக்கலையே அந்த மாதிரி. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்புறம் 2 மாதம் டைம் சொல்லியிருக்கோம்ல, அதுக்குள்ளே கிடச்சிரும். சரி இப்போ நானும் சரி ஓகே அவசரப்பட நான் கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி எத்தனை 9, இன்றைக்கி ஜூலை 9, அதாவது நாளையோட 2 மாதம் ஆக போகுது முழுசாட்டு. நான் என்றைக்குன்னா கரெக்டாக 5ஆம் தேதி கால் பண்ணேன். இந்த போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அப்போ கால் பண்ணேன். ப்ரோ என்னாச்சு ப்ரோ, கிட்டத்தட்ட 2 மாதம் போகுது தெரியும் வரலையா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ப்ரோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த அட்ரஸ் ப்ரூஃப் அது சரியே இல்லை, நீங்கள் வேறு எதுனா அவங்க தெரிஞ்சவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி எதுனா ரெடி பண்ணி கொடுங்க, நாங்கள் ரெடி பண்ணி தரோம். எனக்கு கடுப்பாகவே கொஞ்சம் ஓவராக திட்டி விட்டோம். பிடிச்சோம் எனது கடைக்காரங்களையும் திட்டி விட்டேன், எனக்கு ஃபைனான்ஸ் போட்டு திட்டி விட்டேன். ஏன்னா அவன் தான் இதுக்குள்ளே பொறுப்பு, இந்த நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் வாங்கி அங்கே ஆர்டிஓவில் சப்மிட் பண்ணுறது எல்லாரையும் பிடிச்சி திட்டி விட்டேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏன்னா நான் அப்போ 1 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டேன் என்ன நிலவரம் என்ன நான். அப்போ அவங்க சொன்னாங்க சரி ஓகே 2 மாதம் ஆகும், எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, நானும் அதான் பொறுமையாக இருந்தேன். இப்போ 2 மாதம் அப்புறம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னாச்சு, நேற்றுக்கு இல்லை 7ஆம் தேதி, ஒரு 7ஆம் தேதி இருக்கும்போது 5ஆம் தேதி கால் பண்ணி இப்படி பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி இருக்கும்போது வேறு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு 10 நாளே ரிசல்ட் தெரியும் ஓகே ஆயிடுச்சா இல்லையான்னு, நீங்கள் ஒரு 10 நாள் கழிஞ்சு கால் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 224 இருந்துச்சு, ஆனால் கஸ்டமர் 275 பே பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா தூக்கி ஆஃப்லைன் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மணி இப்போ என்ன ஆகுனா 10:34 சாப்பிட்டு 11 மணிக்கு ஆன் பண்ணலாம். அப்போ தான் சர்ஜி ஸ்டார்ட் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 ஆகுது. நம்ம லாஸ்ட் ஒரு ரைடு முடிச்சோம் இல்லை, ஒரு 10:50 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன் சத்தியம் மட்டும் ஒரு ரைடு கூட நான் முடிக்கவே இல்லை. 10:50 எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 10:34 அந்த 10:30 10:35 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணி என்னது நாங்கள் போகிறதுக்கிட்ட தான் கொஞ்சம் அங்கே லாங்கில் ஆன் பண்ணி சரி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட பார்த்தேன், எந்த ஆர்டரும் வரல. சரின்னு சொல்லிட்டு மூவ் ஆகி இங்கே வந்தேன்.
இங்கே போகிறதுக்கிட்ட வந்து இருக்கேன், எந்த ஆர்டருமே வரல. அப்போ ஒரு 12 மணிக்கு அப்புறம் ரேப்டோவில் ஒரு ஆர்டர் போட்டேன், இங்கே பூந்தமல்லி போட்டான். இந்த டைமில் பூந்தமல்லி போனால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்காமல் விட்டேன். அதுக்கப்புறம் நிற்கிறேன். இந்த ஓலாவில் மட்டும் ஒரு 1-2 சின்ன ரைடு அடிச்சிட்டு இருந்துச்சு. மற்றபடி ரேப்டோவில் எந்த ரைடுமே இல்லை. அது இது இப்போ ஒரு ரைடு வந்துச்சு. அதாவது இப்போ நான் இந்த ஓலா ரைடு அப்சைட் பண்ண அப்புறம் ஒரு ரைடு வந்துச்சு 2.8 கிலோமீட்டருக்கு. அதை எடுத்தாலே வேஸ்ட்டு தான். ஸோ அது என்னென்னு தெரில, பார்ப்போம். இந்த ரைடு எங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளாடி தான், சென்னை ஏர்போர்ட்டு இங்கே பக்கத்துலேயே தான் பிக்கப்பு. பக்கத்துலேயே இல்லை, நாங்கள் நின்னதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. எனக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்ரு 160 ரூபா அந்த மாதிரி ஏதோ காமிச்சு. ஓகே தான், பரவாயில்ல. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ லேட். அவனுக்கு கிட்டத்தட்ட பாருங்களேன், 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 1 ஹவர் சுத்த வேஸ்ட்டில் போயிருக்கு. சரி, ஆனால் போரூர்லாம் நல்ல ரைடு கிடைக்கிற இடம். என்ன மேட்ருன்னா, இப்போ ஆட்கள் அதிகமாகிட்டாங்க. இப்போ நான் அதில் வெயிட் பண்ணுறேன், கிட்டத்தட்ட அதிலே ஒரு 3-4 பேர் பைக்கு வச்சிட்ருக்காங்க. அதுதான் மேட்ரு. ஆனால் இருந்தாலுமே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா அதிகமாகிட்ருக்கு. 5 அந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ரேப்பிடோவில் ரேட்டிங் அது கிட்டத்தட்ட 5 இருக்குது எனக்கு. அது ஏன்னு தெரில. இருந்த அப்புறமும் எனக்கு ஆர்டர் காட்டலையா இல்லை ஆர்டர் இல்லையா என்ன மேட்ருன்னு தெரில. சரி, ஓகே, பார்ப்போம். நமக்கு உள்ளது நமக்கு கிடைக்கும், நமக்கு இல்லைன்னா அதை எதுவும் பண்ண முடியாது. பார்ப்போம். ஏன்னா இப்போ ஏர்போர்ட் போகிறோம் இல்லை, ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய ரைடு கிடச்சாது நமக்கு என்னையோட ஏர்னிங்ஸ் டோட்டலாக மாறும். நம்ம இது வரைக்கும் என்ன எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா, அதாவது 11 மணிக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 12:30 ஆகிடுச்சு. அது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 600 சம்திங் தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 630 ரூபா 650 ரூபா என்னவோ, 650 நினைக்கிறேன். முழுசாக 700 ரூபா கூட இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1500 ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சேன். அது டவுட்டு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மேட்ரு, நான் மழை வர மாதிரி இருந்துச்சு. நான் மழை வந்து மொத்தமாக குமைக்குமானு வந்தேன். நல்ல மழை பெய்யலை. அது வரைக்கும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மழை பெய்யாமல் இருந்தாலே ரேப்பிடோ புக் பண்ணிடுவாங்க, ரைடு கிடைக்கும். மழை பெஞ்சாச்சுன்னா சத்தியமாக பைக்கில் புக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மழையை தான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. இப்போது பகலை பார்த்தாச்சுன்னா வெயில் அப்படி அடிக்கும், தாறுமாறு அடிக்கும். வெயில் மண்டையாக புழைக்கிற மாதிரி அடிக்கும். அப்படியே இப்போது ஒரு ஈவினிங் டைமில் இருக்கணும் பாருங்களேன், ஒரு 6 மணி 6:30 அந்த டைமுக்கெல்லாம் அப்படியே சூரியன் போயிட்டு அந்த வெயில் போகிற டைமும் அந்த டைம் பார்த்து கரெக்டாக மழை பெய்யும். எனக்கு இது என்ன சொல்லணும்னு தெரில. இந்த மத்தியான டைமெல்லாம் அடித்து பிரிக்கும் வெயில், அந்த டைம்லலாம் லைட்டாக மழை பெய்யலாமா? பெய்யாது. இந்த வெயில் எப்போ போயிட்டு நிழல் வருதோ அந்த டைமில் மழை பெய்யும். சில நாள்லாம் கரெக்டாக நைட்டு தான் வேலைக்கு வர டைமுக்கு மழை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வரும் பாருங்க கடுப்பு, கையில் மட்டும் மாட்டிச்சு கொய்யால் சாவடிச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்லான்ட்டு இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ கடுப்பாகுங்க, பகல எல்லாம் வெயில் அடிச்சுட்டு கரெக்டாக நம்ம வேலை கிளம்புற டைமுக்கு மழை பெய்யும். இதுதான் லொக்கேஷன், வெல்கம் நகர் மெயின் ரோட். காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கேன். அந்த ரைடை நம்ம ஒரு மணிக்கெல்லாமே ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகுது. எனக்கு ரேப்பிடோ ஆப் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரேப்பிடோவில் நான் வந்த உடனே ஒரு ரைடு போட்டேன், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 19 கிலோமீட்டருக்கு சென்னை சென்ட்ரலில் போட்டான், அதை நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைடே வரல. அதுக்கப்புறம் ஓலாலெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ரைடு வர 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 ஆட்கள்லாம் தூக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்குது ஏன்னா ஆட்கள்லாம் தூக்கிட்டே இருந்தாங்க. அது இல்லாமல் ஓலாவில் ஒரு சில ரைடு கொஞ்சம் ரேப்பிடோவில் வர மாதிரி சர்ஜோட வருது. கொஞ்சம் அமௌண்ட்டு அவங்க பார்த்தாலே தெரியும், இத்தனை கிலோமீட்டருக்கு அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதை பார்த்தாலே தெரியும். ஆனால் ஒரு சில ரைடெலாம் நார்மல் இந்த பகலில் எல்லாம் இருக்கும் அமௌண்ட். இப்போ 28 கிலோமீட்டர் இருக்குதுன்னா 270 ரூபா அந்த மாதிரி ஒரு ரைடு வந்துச்சு. பட்டு அது எங்கே பார்த்தீங்கன்னா கேளாம்பாக்கத்துக்கிட்ட. நான் அது எடுக்கலை. அது இல்லாமல் இப்போ ஒரு ரைடு வந்துச்சு, இது 23 கிலோமீட்டர். இது எங்கேன்னா வாஷர்மன்பேட்டை, அதாவது சென்ட்ரலில் தாண்டி போகணும். 23 கிலோமீட்டருக்கு 300 சம்திங் ஏதோ ஒன்று காமிச்சு. 23 கிலோமீட்டர் தான், ஆனால் 300 சம்திங் ஏதோ வந்துச்சு. ஸோ இதை நான் எடுத்துட்டேன். அவர் இங்கே தான் நிற்கிறேன்னு வெயிட்டிங் செட்டு கரெக்டாக. சரி, ஓகே, கால் பண்ணி பார்ப்போம். கைஸ் பார்த்துட்டோம், கஸ்டமர் இவங்க தான். இருக்குண்ணா. 3932 போகலாமா?
அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 22 கிலோமீட்டர் தான். 22 கிலோமீட்ரு நம்ம 34 நிமிஷத்துக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ரைடு முடிக்கிறதுக்கு 2:40 ஆகும். இந்த ரைடுக்கு நம்ம 300 சம்திங் வந்துச்சு. 300 வச்சா கூட ஒரு 1100 தான் ஓட்டியிருக்கோம். 1100. அடுத்து ஒரு 900 ரூபாய் எடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை ராஜா. சரி ஓகே பார்ப்போம், நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும், அவ்வளோதான். இங்கேயா? ஓகே வந்துட்டோம். அமௌண்ட் மட்டும் எவ்வளோ பார்ப்போமா? கொடுங்க. ரைட். ஜிபேவா ப்ரோ? ஜிபே பண்ணுறீங்களா? ஆ 393 வந்திருக்கு. கைஸ் பார்த்தீங்களா இதில் வந்து அமௌண்ட்டு? இது ரேப்பிடில் கூட இவ்வளோ அமௌண்ட் வராது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மொத்தமே அது 22 கிலோமீட்ரு. ஒரு 300 எவ்வளோ, ஒரு 320 ரூபா அப்படி வச்சா கூட ஓகே, கிலோமீட்டர் தாண்டி 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நினைக்கலாம். இது 393 ரூபா கிட்டத்தட்ட. ஆனால் அவர் பே பண்ணது எவ்வளோ தெரியுமா? 393 சம்திங் ஏதோ காமிச்சு. ஆனால் அவர் 420 பே பண்ணுறாரு. அப்படின்னா நமக்கு இந்த ரைட்டில் 200 ரூபா லாபம் கிலோமீட்டர் தாண்டி. வா, இதை மாதிரி நமக்கு ஒரு டெய்லி ஒரு 2-3 ரைடு கிடச்சாலே ஓகே தான். தரமான ரைடு. நான் அதான் எனக்கு அப்போவே 300 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட்டு தான். ஆனால் அது 300, ஏன்னா அப்போ வாங்குறது தெரிஞ்சது என்னன்னா ஒரு 370 அந்த 340 70 அந்த ஒரு இதில் தான் இருக்குது. பார்த்ததுன்னா 393. இப்போது அவர் பே பண்ண 420 பே பண்ணிட்டார். வேறு லெவலு. நம்ம இனி எங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் போகிறோம். சென்ட்ரல் பார்ப்போம், அப்படியே லைட்டாக மூவ் ஆகி போவோம். எதுனா ஒரு ஆர்டர் சென்ட்ரலுக்கு என்னையும் போட்டால் கூட நமக்கு ஓகே தான். இல்லைன்னா இங்கே இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோவில் ஒரு ரைடு பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30 ஆகுது, 4:34 ஆகுது. என்ன மேட்ருன்னா, நம்ம அந்த ரைடு அங்கே ட்ராப் பண்ணோம்ல, அந்த வாஷ்ரூம் போய்ட்டு அந்த 420 கிடச்சி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே சென்ட்ரல் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3.5 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக இங்கே சென்ட்ரலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் ஆர்டர் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே குட்டி குட்டி ஆர்டர் தான் போட்டுருந்தேன். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆர்டர் போட்டுருந்தேன். நான் எடுக்கலை. லாஸ்ட் 40 நினைச்சேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதாவது 12 மணிக்கு அப்புறம் எந்த ஆர்டரும் எடுக்கலை. எல்லாமே குட்டி குட்டி ஆர்டர் தான் நமக்கு வேண்டி போடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா திடீர்னு பல்க் ஆர்டர் ஒரு பெரிய ஆர்டர் தூக்கி போட்டான். நினச்சி கூட பார்க்க முடியல இந்த ஆர்டர் போடுவான்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் இந்த ஆர்டரு. 32 கிலோமீட்ரு. ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாவலூர், அதாவது கேளாம்பாக்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரும், அங்கே ட்ராப்பு. இந்த ஆர்டருக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 450 ரூபா, மினிமம் 450 ரூபா கிடைக்கும். பார்த்துக்கோங்களேன். இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் இது ஃபுல்லாகவே இது வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே சார்ஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் இதை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கார்டு தரேன் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்ட்டு. வேறு லெவல் இந்த ஆர்டருக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விடிஞ்சிருச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விஐடி கிட்ட தான் இருக்கேன். நம்ம லாஸ்ட்டாட்டு ஒரு ஆர்டர் இங்கே இருந்தோம்னா சென்ட்ரல்லேருந்து இங்கே நாவலூர் இருந்தோம்ல, அந்த ஆர்டரை இதை அங்கே ட்ராப் பண்ணிட்டேன் அவங்கள. அப்புறம் பார்த்தாச்சுன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கேளாம்பாக்கம் வந்துட்டேன். அதில் ஒரு 4 கிலோமீட்டர் இருந்துச்சு. அந்த சரௌண்டில் எந்த ஆர்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேளாம்பாக்கம் வந்துட்டேன். அப்புறம் ஒரு 5:45 இருக்கும்போது ஒரு ரைடு வந்துச்சு. எங்கேன்னா படூர்லேருந்து பிக்கப் பண்ணி இந்த விஐடியில் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரைடை ஒரு 6:20 அந்த டைமுக்கெல்லாம் முடித்தேன். ஏன்னா இப்போது மணி கிட்டத்தட்ட 6:40 ஆக போகுது. பார்த்துட்டு இருந்தேன், எந்த ரைடுமே வரல. 2 ரைடு போட்டான். அது இந்த அதாவது இங்கே உள்ள ஏரியா உண்டு, அங்கே சுற்றிட்டு இருக்க மாதிரி போட்டான். நான் அது போகலை. எதுனா கிளம்பாக்கம் அந்த மாதிரி நான் போடணும்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி எதுவும் வரல. சரி பரவாயில்ல, நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 12 கிலோமீட்டர் ரைடு கிடச்சி. அதை ட்ராப் பண்ணிட்டேன் இங்கே விஐடியில். ஸோ அந்த சென்ட்ரல்லேருந்து நம்ம இங்கே வந்தோம்ல ரைடு, அந்த ரைடுக்கு டோட்டலாட்டு ஒரு 510 காமிச்சு. ஆனால் கஸ்டமரு 550 பே பண்ணிட்டாங்க. 40 ரூபா டிப்ஸு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த 2வது ரைடு இது கேளாம்பாக்கில் நீங்கள் வந்தோம்ல, படூர்கிட்ட இருந்து இங்கே விஐடி வந்தோம். இது ஒரு 12 கிலோமீட்டருக்கு 173 ஏதோ வந்துச்சு. ஸோ டோட்டலாட்டு நம்ம இப்போ 2 ரைடு முடிச்சிருக்கோம். அப்படி நானே கேளாம்பாக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்குன்னா
இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அப்படியே தான் ஒரு ரைடு போட்டால் நல்லா இருக்கும், ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு போய் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, சர்ஜி முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டான், அதனால தான் அந்த ஆர்டர் எடுத்தேன் 12 கிலோமீட்ரு. அதையும் விட்டேன்னா அடுத்த லாஸ்ட் தான் சும்மா தான் போக வேண்டியிருக்கும். நான் அங்கேருந்து பார்த்தேன் கிலோமீட்ரு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இருந்துச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. இது இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. இனி பேலன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம அப்படியே மூவ் ஆகி போவோம். எதனா ஆர்டர் போட்டானா கன்டினியூ பண்ணுறேன், இல்லைனா இதான் ஏரியா போயிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. சரி ஓகே கைஸ், நான் அப்புறமா கன்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு 1/2 கிலோமீட்டரில் வீடு இருக்குது. டோட்டலாட்டு நம்ம இன்றைக்கி எவ்வளோ எர்ன் பண்ணியிருக்கோம்னா, எதில் இல்லாமல் ரைடு எடுத்துக்கோம். அந்த ஊபரில் எந்த ரைடு எடுக்கலை, ரேப்பிடோவும் ஓலாவும் தான் ஓடிட்டுருக்கோம். ஓலாவில் கரெக்டாக ஒரு ரைடா, ஆமாம் ஒரே ஒரு ரைடு தான் நினைக்கிறேன். ஓலில் ஒரு ரைடா 2 ரைடா, இல்லை 2 ரைடு. சாரி, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அங்கே நம்ம போரூர்கிட்ட எங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரைடு வந்தோம். ஏர்போர்ட்லேருந்து இங்கே வாஷ்ரூம் இங்கே வந்த உறவு வண்டலூருக்கு போடுறான். நான் ஏரியா வந்துட்டேன், பொங்கையா ரிஜெக்ட் ஆஃப் பண்ணிடலாம். எதுக்கு, நீ எப்படியும் போக போகிறது கிடையாது. அப்புறம் அங்கே ஏர்போர்ட்லேருந்து அங்கே சென்ட்ரலுக்கு தாண்டி ஒரு ரைடு போனோம். மொத்தம் ஓலாவில் 2 ரைடு, ரேப்பிடோவில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரைடு முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டோட்டலாட்டி நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னா 1904 ரூபா earn பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? இதில் நம்ம டிப்ஸு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா ஒரு 100 ரூபாயெலாம் டிப்ஸே வந்துடும் போல இருக்குது. ஆமாம், ஒரு 100 ரூபா டிப்ஸுக்கு ஒரு 100 ரூபா டிப்ஸே வரும். இதில் நம்ம இப்போது டோட்டலாக எடுத்தோம்னா டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 1904 ரூபா earn பண்ணியிருக்கோம். 1904 ரூபா earn பண்ணியிருக்கோம். மைனஸ் பெட்ரோல் மைனஸ் பண்ணோம், ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் மைனஸ் பண்ணோம். மைனஸ் 400 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரத்துக்கு ஒரு 65 ஆச்சு நைட்டுக்கு சாப்பிட்டது. சரி ஓகே ரைட்டு. வேறு செலவு எதுவும் ஆச்சா? இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஓகே, டோட்டலாட்டி இன்னையோட நம்மளோட ப்ராஃபிட் 1439. கண்டிப்பாக இது நமக்கு வந்திருக்காது. லாஸ்ட்டு வந்த காரணம் என்னென்னா 2 ரைடு வெயிட்டாக எடுத்த 2 ரைடுமே. ஏர்போர்ட்டில் எடுத்தது ஒரு 420 வந்துச்சு. அப்புறம் அங்கே சென்ட்ரல் லேண்டிங் வந்தது 550 வந்துச்சு. அந்த 2 ரைடு வெயிட்டாக கிடச்சி. அது மட்டும் கிடைக்கலன்னா எனக்கு அவ்வளோதான், சோலி முடிஞ்சிருக்கும். பரவாயில்ல, ஓகே. இன்றைக்கி நம்ம உங்களோட தப்பிச்சுட்டோம் கைஸ். கரெக்டாக சார்ஜர் வேறு காலி ஆகிடுச்சு. கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னா ரெட் கலரில் சிம்பிள் காட்டு 4 வந்துருச்சு. சரி ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்துருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி கண்டினியூ வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை போடுறேன். சரி ஓகே, பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.